வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சக்திதாசன் உலகம் சேனல். என்னோட பெயர் சக்திதாசன். இன்றைக்கி நம்ம டாப்பிக்கில் என்ன பேச போகிறோம் அப்படின்னா, இங்கே நம்ம ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி வல்லக்கோட்டை முருகன் கோவில் அப்படின்னு ஒரு கோவில் இருக்குது. பெரும்பாலும் இந்த சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். வல்லக்கோட்டை முருகன் கோவில் பற்றி தெரியாதவங்க இருக்க முடியாது. இந்த வல்லக்கோட்டை முருகன் கோவிலில் வருகின்ற ஜூலை மாதம் 7ஆம் தேதி மகா கும்பாபிஷேகம் நடக்க இருக்கு. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நேற்றுலேருந்து, அதாவது 9/6/2025 கோவிலோட மூலவர் சாத்திட்டாங்க. ஓகேங்களா, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உற்சவர் மட்டும் தான் பார்க்க முடியும். அபிஷேகம் 7ஆம் தேதி, அதாவது கும்பாபிஷேகம் 7ஆம் தேதி நடக்கிறதுனால மூலவரை சாத்திட்டாங்க. உள்ளே இருக்கிற எல்லா சின்ன சின்ன கோவில்களும் சாத்திட்டாங்க. விநாயகர் கோவில், அம்மன் கோவில், அதுக்கப்புறம் சண்முகர் கோவில் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு உள்ளே வேலை நடந்துகிட்ருக்கு. ஓகேங்களா, கும்பாபிஷேகத்துக்கான வேலை நடந்துகிட்ருக்கு. ஸோ யாராவது பார்க்க போகிறீங்க அப்படின்னா கோவில் சாத்தி இருக்கும், உள்ளே பார்க்க முடியாது. சரிங்களா, அதுக்கான இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோ. சரிங்களா, மறக்காமல் எல்லாருமே ஜூலை 7ஆம் தேதி இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்துக்குங்க. ரொம்ப ஒரு விசேஷமான கோவில் இது. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கோவில். ஓகேங்களா, 100 வருஷத்துக்கு மேலே தான் இருக்கும் அநேகமாக. சின்ன கோவிலாக இருந்தது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆச்சுன்னு சொன்னாங்க. இந்த கோவில் ரொம்ப பிரசித்தி பெற்றது. இந்த கோவில் அப்படி என்ன விசேஷம் அப்படின்னா, இந்த கோவிலில் வணங்கணும் அப்படின்னா மன கஷ்டம், பண கஷ்டம் எல்லாமே போய்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா முருகர் அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரியும், நம்ம கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு கடவுள், நம்ம கூடவே இருக்கக்கூடிய ஒரு கடவுள். அதனால் முருகரை பார்க்கணும், முருகருடைய அருள் கிடைக்கணும் அப்படின்னா எல்லாரும் கலந்துக்குங்க. சரிங்களா, இதே டேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா திருப்பரங்குன்றத்துலேயும் திருச்செந்தூர்லேயும் கும்பாபிஷேகம் நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ 3 கோவில்லையும் கும்பாபிஷேகம் நடக்குது. பக்கத்தில் இருக்கிறவங்க எந்த கோவில் உங்களுக்கு பக்கமாக இருக்கோ அந்த கோவிலில் போய்ட்டு அட்டன் பண்ணுங்கள். ஸ்ரீபெரும்புதூர் சுற்றி, காஞ்சிபுரம் சுற்றி இருக்கிறவங்க, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் இந்த மாதிரி சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க எல்லாருமே இதில் கலந்துக்குங்க. சரிங்களா, தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. ஆன்மீக சேனல் நம்ம சேனல் இருக்குது. அதே மாதிரி ஒய்டி ஷார்ட்னு ஒரு சேனல் இருக்குது. அதுக்கப்புறம் அன்ஷிதா தீப்தி என்னோட பொண்ணோட சேனல் இருக்குது, அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பசங்க சேனல் இன்னும் கொஞ்சம் நாளில் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய சேனல்ஸ் நம்ம சேனலில் ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஆன்மீகம், அதுக்கப்புறம் ஒய்டி ஷார்ட்ஸு, அன்ஷிதா வேர்ல்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ட்வின் ஸ்டாரு, அதுக்கப்புறம் சிங்கர் சேனலு. இது இல்லாமல் இப்போ நம்ம இருக்கிறது சக்திதாசன் லைப்ரரி. மொத்தம் டோட்டலாக 6 சேனல் இருக்குது. ஸோ எல்லா சேனலுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வாழ்க வளமுடன். பாய்.